ஹரே கிருஷ்ணா, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் பிரகலாத் பக்ததாசன். கிருஷ்ண உணர்வோடு எல்லா நாளும் ஆனந்தமாய் அமைய பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை பிரார்த்திக்கிறோம். முதல் 2 அத்தியாயங்களை நீங்கள் ஆனந்தமாக அனுபவிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்பொழுது நம்ம 3ஆவது அத்தியாயத்துக்குள்ளே போகலாம். அதாவது பகவத்கீதையிலேயே மக்கள் ரொம்ப குழம்பிக்கக்கூடிய சப்ஜெக்ட், பொருள் விவாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கர்மயோகம்ங்கிறது தான். சில வருஷங்களுக்கு முன்னாடி கூட நமது புதுச்சேரியினுடைய ஒரு ஆளுநர் கூட என்ன சொன்னாங்கன்னா, நான் என்னுடைய ஆளுநர் பதவியை ஒழுங்காக செய்கிறேன், நான் தான் கர்மயோகின்னு சொன்னாங்க. அப்போ கர்மயோகம்னா என்ன அப்படிங்கிற ஒரு குழப்பம் பொதுவாக மக்கள்கிட்ட இருக்குது. அதாவது தன்னுடைய செயலை ஒழுங்காக செய்கிறவங்க தான் கர்மயோகி அப்படின்னு ஒரு விவாதம் இருக்குது. அப்போது பசுவை தெய்வமாக வழங்கக்கூடிய மக்கள் பசுவை வெட்டி தன்னுடைய ஜீவனத்தை நடத்திக்கிறவனை கர்மயோகின்னு ஒத்துக்குவாங்களா? மாட்டாங்க. அப்போ கர்மம்னா என்ன, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல சில விதிமுறைகள் இருக்குது. அப்போ அந்த 3ஆவது அத்தியாயத்தில் அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். தயவு செஞ்சு முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2ஆவது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் 2 விதமான ஆன்மீகங்களை பற்றி பேசியிருந்தாங்க. முதல்ல சாங்கிய யோகத்தை பற்றி பேசினாங்க. அடுத்ததில் புத்தி யோகம் சொல்லக்கூடிய அந்த பக்தி யோகத்தை பற்றி பேசினாங்க. அந்த சாங்கிய யோகத்தில் கிருஷ்ணர் தேகம் என்ன, ஆத்மா என்ன, தேகம் அழிக்கப்படும் பொழுது ஆத்மா சாகப்படாது, அதனால் நீ எதை பற்றி கவலைப்படுற, சண்டை போடுறன்னு சொன்னாங்க. 2வது பகுதியில் பற்று இல்லாமல் வாழ்றது அவசியத்தை பற்றி சொன்னாங்க. அப்போது கிருஷ்ணர் பற்று இல்லாமல் போர் புரிய சொன்னாங்க அர்ஜுனனை. ஆனால் அர்ஜுனனுக்கு என்ன குழப்பம் வந்துச்சுன்னா, பற்று இருக்கக்கூடாதுன்னா அப்புறம் எதுக்கு இந்த போர், நான் எதுக்கு ராஜாவாகணும், நான் எதுக்கு என் மனைவிக்காக நான் போர் புரியணும், நான் எனக்கு சகோதரர்களுக்காக போர் புரியணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு குழப்பம் வந்துருச்சு. அப்போது பகவத்கீதையினுடைய 3ஆவது அத்தியாயத்தினுடைய முதல் ஸ்லோகத்தில் அர்ஜுனா என்ன கேள்வி கேட்குறான்னா, அர்ஜுனா ஜனார்தனா, கேசவா, பலனை நோக்கும் செயல்களை விட புத்தி சிறந்ததுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால், அப்போ எதுக்கு என்ன போர் புரிய சொல்கிறீங்க? புத்தி தானே முக்கியம். புத்தியின் படி பார்த்தீங்கன்னா நான் உடம்பல்ல ஆத்மா, நான் எதற்கு என்னுடைய புலன்களுக்காக இந்த ராஜாவாகணும், நான் சண்டை போடாமலே இருக்கலாமா, எதுக்கு என்ன சண்டை போட சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது கிருஷ்ணர் சொன்னதை அர்ஜுனன் சரியாக புரிஞ்சிக்கல. அதுக்கு தான் கிருஷ்ணர் இந்த அத்தியாயம், இந்த முதல் அத்தியாயத்தில் 3ஆவது ஸ்லோகத்துலேருந்து விளக்கிட்டு வராங்க. இப்போ 3ஆவது அத்தியாயத்தை நம்ம திருப்பி 5 பகுதியாக பிரிக்கிறோம். இந்த ஸ்லோகம் 1, 2 இந்த 2 ஸ்லோகத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னு சொன்னால், அர்ஜுனுடைய குழப்பத்தை பற்றி பார்க்குறோம். அத்தியாயம் 3லேருந்து 9 வரைக்கும் கிருஷ்ணர் பற்றின்றி ஒரு செயல் செய்கிறதுன்னா என்ன அப்படிங்கிறத விளக்குறாங்க. அடுத்து 10லேருந்து 16 வரைக்கும் உள்ள ஸ்லோகத்தில் யாக சுழற்சின்னா என்ன, யஜ்யம்னா என்ன, அது எதற்கு செய்கிறோம், அது வேதத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் 4வது பகுதியில் கிருஷ்ணர் பற்றின்றி வாழ்வதனுடைய அவசியம் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. அதற்கு உதாரணமாக பகவானே இருக்கிறாரு அப்படிங்கிறதையும், தானே இருக்கிறேங்கிறதையும் உதாரணமாக சொல்கிறாங்க. 5வது பகுதியில் ஒரு காமமும் கோபமும் எப்படி நம்மளுக்கு பெரிய எதிரி அப்படிங்கிறதையும், அதை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியத்தை பற்றியும் பகவான் சொல்கிறாங்க. இப்போ இந்த முதல் பகுதியை பார்த்தாச்சு, அர்ஜுனுடைய குழப்பம். இப்போ 2வது பகுதியில் 3ஆவது ஸ்லோகத்துலேருந்து 9 வரைக்கும் அதில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் பற்றின்றி வாழக்கூடிய முறைகளை பற்றி சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, குறிப்பாக இந்த 4வது ஸ்லோகத்தை சொல்கிறாங்க, ந கர்மணாம் அனாரம்பான் நைஷ்கர்மியம் புருஷோ ஸ்ருந்தே நஜ சந்நியாசாத் ஏவ சித்திம் சமதி கச்சதி. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செயல்களிலிருந்து நீங்கள் உங்களை விலக்கி கொண்டீங்கன்னு சொன்னால் விடுதலை பெறுவீங்கன்னு அர்த்தம் கிடையாது, விளைவுகள் இருக்கும். அதாவது இந்த உலகத்தில் நம்ம இந்த உடம்பை நம்ம எடுத்துட்டோம்னாலே செயல் செய்யாமல் இருக்க முடியாது. அதை பற்றி கிருஷ்ணரிங்க பேசுகிறாங்க. இந்த உலகத்தில் பிறந்துட்டோம்னாலே நம்மளால் செயல் செஞ்சே நம்ம சுவாசம் பண்ணுறோம், நம்ம பேசுகிறோம், சாப்பிடணும், உணவு தயாரிக்கிறோம், தன்னை பார்த்து கொள்ள வேண்டிய உடலை காப்பதற்காக நம்ம பல செயல்களை செய்ய வேண்டிய அவசியம் ஆகிட்டுருக்கு. அப்போது செயலை செய்யாமல் யாருமே இருக்க முடியாது. புத்தி யோகம்னு சொல்கிறது அர்ஜுனா, நான் உன்னை செயல் செய்யாமல் இருன்னு சொல்லலை அர்ஜுனா, பற்றின்றி செயல் செய்ய சொன்னேன். ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருமே ஒரு தன்னுடைய குணங்களுக்கு ஏற்றார் போன்ற சுதந்திரம் ஏதுமின்றி செயல்படுவதற்கு வற்புறுத்தப்படுகின்றனர் அப்படிங்கிற விஷயத்தை பகவான் சொல்கிறார். இந்த உலகத்தில் பிறந்தா ஏதாவது செய்தே ஆகணும், காலையிலிருந்து இரவு வரையும் ஏதாவது செயலை ஈடுபட்டே ஆகணும். அதனால் செயல் செய்யாமல் இருக்கிறது புத்தியோகம் கிடையாது.
ஆனால் புலன்களுடைய செயல்களை கட்டுப்படுத்தி செயல் செய்யுங்க. எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்கிறது கர்மயோகம் கிடையாது. பிடிச்சதெல்லாம் செய்கிறோன்னு சொன்னால், அது உதாரணத்துக்கு என்னோடய பக்கத்து வீட்டில் போய் எனக்கு திருடணும்னு ஆசையாக இருக்குது, நான் திருடிட்டு வரலாமா? எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன், அப்படி கிடையாது. உங்களுக்கு உடம்பை பராமரிக்கிறதுக்கு பொருள் சேர்க்கறதுக்கு அனுமதி இருக்குது, அது மறுக்கப்படலை. ஆனால் அதற்கு வரையறைகள் உட்பட்டு வாழணும். அதுதான் சாஸ்திரம். வேதங்கள்லாம் அறியப்பட வேண்டிய விஷயம். வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு நம்ம என்ன செய்யலாம், எதை அனுபவிக்கலாம், எப்படி அனுபவிக்கணும், எந்த வரையறைக்குள்ளே அனுபவிக்கலாம். வேஷாவாசியம் இதம் சர்வம் எஸ்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேனத்தின புந்தீச்சா மாகிருதா கசுசித்தனம். உலகத்தில் எல்லாமே பகவானால், இது ஈஷாவாசியம், பகவான் கட்டுப்பாட்டில் இருக்குது. இதில் நம்மளோட பகுதிகளை மட்டும் நம்ம அனுபவிச்சுக்கலாமே தவிர மற்றவங்க பகுதியை தொடக்கூடாது. அப்போது எந்த அளவுக்கு நம்ம கர்மம் செய்யலாங்கிற வரையறைகள் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது பற்றின்றி செயல் செய்ய வேண்டியதோடைய அவசியத்தை கிருஷ்ணர் ஸ்லோகம் 9 வரைக்கும் சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக 9ஆவது ஸ்லோகத்தை சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். யஜ்ஞார்த்தாத் கர்மனோ. யஜ்ஞா அப்படிங்கிறது விஷ்ணுவுக்கு ஒரு பேர் யஜ்ஞம். ஸ்ரீமத் பாகவதத்தில் பல்வேறு அவதாரத்தை பற்றி பேசுகிறப்போ யஜ்ஞா அப்படிங்கிறது யாருன்னா விஷ்ணுன்னு சொல்கிறாங்க கிருஷ்ணர். யஜ்ஞார்த்தாத் கர்மனோன்னா விஷ்ணுவை திருப்திப்படுத்துறதுக்கு மட்டும்தான் செயல் செய்யணும். அந்நியத்திர அப்படி இல்லைன்னா லோகோயம் கர்மபந்தனகா, கர்மபந்தம்ங்கிற சுழற்சிக்குள்ளே மாட்டிக்குவோம். அதனது கர்மபந்தம்னா அந்த நியூட்டனுடைய 3ஆம் விதி மாதிரி ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. நம்ம என்ன செய்கிறோமோ அதற்கு வினை இருக்கும். அப்போ நான் ஏற்கனவே பண்ண ஒரு கர்மத்துக்காக இந்த ஜென்மம் எடுத்துக்கிறேன். இந்த ஜென்மத்தில் நான் என்ன கர்மம் பண்ணணும் அதற்கு ஏற்றாற் போல ஒரு பிறவி அடுத்த ஜென்மம் எனக்கு கிடைக்கும். அப்போ என்ன அர்த்தம்? அடுத்த பிறவியை நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோமே தவிர பகவான் தேர்ந்தெடுக்க கிடையாது. அப்போது இந்த கர்ம விளைவுகள்லேருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் முக்திங்கிறது கிடைக்கும். முக்தினா என்ன அப்படின்னா இந்த கர்ம சுழற்சியிலேருந்து விடுபடுறோம். அதான் சம்சாரம். இந்த சுழற்சியிலேருந்து விடுபடணும், அதுதான் முக்தி. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா விஷ்ணுவை திருப்திப்படுத்துகிற மாதிரி செயல் செஞ்சால் மட்டும்தான் விடுதலை கிடைக்குமே தவிர நம்ம மனதுக்கு தோன்றபடியெல்லாம் செஞ்சால் முக்தி கிடைக்காது. அப்போ விஷ்ணுவை எப்படி திருப்திப்படுத்துறது அப்படின்னா, இப்போ இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா இந்த உடம்பு நம்ம பெற்றுக்கிறோம் இல்லையா, இந்த உடம்பை சுகம் இருக்குது, புலன்களில் சுகம் இருக்குது, மனசில் சுகம் இருக்குது, கண்ணில் சுகம் இருக்குது. அப்போ இந்த உலகத்தில் உள்ள பொருள்களை அனுபவிக்கணுங்கிற ஆசை ஆரம்பத்தில் எல்லாருக்குமே இருக்கும். அது மூடத்தனமாக இருந்தால் கூட. ஏன்னா ஆத்மாவுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பௌதிக விஷயங்கள் தேவையில்லை. ஆனால் தான் உடலுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கிற காரணத்தினால் உடலுக்கு தேவைப்படுது. அவள் உடல் இது வேணும் அது வேணும்னு கேட்குது. அவள் என்ன செய்யணும்னா சாஸ்திரத்தினுடைய விதிகளை பின்பற்றி யஜ்ஞத்தின் மூலமாக யாகத்தின் மூலமாக விஷ்ணுவை திருப்திப்படுத்தியவாறு இந்த உலகத்தில் உள்ள பொருளை ஏற்றுக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பசிக்குது, ஆத்மாவுக்கு சாப்பாடு தேவையில்லை, உடம்புக்கு சாப்பாடு தேவை. அப்போ என்ன செய்யணும்னா நம்ம பக்தியோட அந்த காய்கறிகளையும் பழங்களையும் எடுத்து அதை அன்போடு சமைச்சு கிருஷ்ணா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணருக்கு நிவேதனம் பண்ணிட்டு அப்புறம் நம்ம சாப்பிட்றோம். அதே மாதிரி தான் விவாகமும், அதே மாதிரி தான் இந்த செல்வங்களை பண்ணுறது. கிரகப்பிரவேசம், வீடு கட்டுறோம், கிரகப்பிரவேசம் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறப்போ யஜ்ஞம் பண்ணுறோம். யஜ்ஞம் பண்ணி தேவர்கள்லாம் வரவழைச்சு இந்த கிருஷ்ணா இந்த வீடு உங்களுது தான் அப்படின்னு அவருக்கு கொடுத்துட்டு அந்த வீட்டில் விஷ்ணுவோட மூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணி விஷ்ணுவுக்கு பூஜை செஞ்சு அப்புறம் அந்த வீடு விஷ்ணுவோட ஆலயமாக மாற்றி அப்புறம் நம்ம அங்கே வாழணும். எந்த செயல் செஞ்சாலும் விஷ்ணுவை மையமாய் கொண்டு செய்வதே யஜ்ஞம் அப்படிங்கிற ஒரு ரகசியம் 10வது ஸ்லோகத்துலேருந்து 16வது ஸ்லோகம் வரைக்கும் விளக்கப்பட்டிருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிருஷ்ணர் சொல்கிறார் அத்தியாயம் 10 சகயஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா அந்த ஸ்லோகத்தை சொல்கிறாங்க. படைப்பின் ஆரம்பத்தில் மனித குலங்களையும் தேவர்களையும் விஷ்ணுவின் யஜ்ஞத்துடன் சேர்த்து அனுப்பிய பிரஜாபதி. பகவான் என்ன பண்ணுறாரு, உலகத்தை படைக்கிறப்பையே விஷ்ணுவுக்கு யஜ்ஞத்தையும் கூட அனுப்புகிறார். யாக மந்திரங்கள், யாகம் பண்ணுறதுக்கான பொருட்கள் எல்லாமே கூட வருது உலகம் படைக்கப்படும் பொழுது. தேவர்கள்னு ஒன்று இருக்காங்க, மனுஷங்கன்னு ஒன்று இருக்கிறாங்க. நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போது ஒரு நிர்வாகம்னு இருக்குன்னா நிர்வாகத்தில் சாதாரண வேலையாட்கள் இருப்பாங்க, அதில் நிர்வாகம் பண்ணுறக்கூடிய வேலையாட்கள்னு இருப்பாங்க. அவங்க மேனேஜர்ஸ் சொல்லுவாங்க. 2 பேருமே அந்த அலுவலகத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டவங்களாக இருந்தால் கூட அந்த நிர்வாகிகள் மற்றவங்க நிர்வாகம் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் தேவர்களும் நம்மளை போல கர்மத்தினால்
வாழக்கூடிய ஜீவராசிகள் தான். தேவர்கள்னால் நம்மளை விட உயர்ந்தவர்களாக இருந்தால் கூட அவங்களுக்கும் பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது இருக்குது. நோய் பயம் நம்ம படிக்கலையா புராணத்துல எல்லாம்? இந்திரன் அசுரர்களுக்கு பயந்து ஓடி போனதை பார்க்கலையா? இந்திரன் மனைவியெல்லாம் அசுரர்கள் இரண்யகசிபு போன்றவங்க அபகரித்து போனதை நம்ம பார்க்கலையா? சந்திரனுக்கு சாபம் பார்க்கலையா? அப்போ தேவர்களுக்கும் பிரச்சனை இருக்குது. ஆனால் என்ன, அவங்க நிர்வாகம் பண்ணுறாங்க நம்மளை. அப்போது தேவர்களுக்கும் தேவை இருக்குது, நம்மளுக்கும் தேவை இருக்குது. அப்போ என்னுடைய தேவைகளை நான் இந்த தேவர்கள்ட்ட முறையிடல, இந்திரா எனக்கு இதை கொடுங்க, சந்திரா எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அதற்கு கைமாறாக நம்ம வேதத்தில் நம்ம எல்லா விதமான பொருள்களையும் போடுறோம். நெய் போடுறோம், நவதானியங்கள் போடுறோம், இது எல்லாம் தேவர்களுக்கு போய் சேருது. வஸ்திரங்கள் போடுறோம், பூ போடுறோம், பழம் போடுறோம், இது எல்லாம் நம்ம போடக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தேவர்கள்ட்ட போய் சேருது. அதற்கு கைமாறா அவங்க மழை கொடுப்பாங்க, வெயில் கொடுப்பாங்க, கடல் கொடுப்பாங்க, எல்லாமே நம்மளுக்கு வேண்டிய பொருள்களை அவங்க கொடுக்குறாங்க. யஜ்யம்ங்கிறது பண்ணலைன்னு சொன்னால் தேவர்கள் கோவப்படுவாங்க, அப்போ மழை வராது, வெயில் வராது. அதனால தான் யாகம் பண்ணணும்னு சொல்லுவாங்க, யஜ்யம் செய்ய வேண்டும் அப்படிம்பாங்க. அப்போ கிருஷ்ணர் அந்த இடத்துல சொல்கிறாங்க, யார் ஒருத்தவங்க தேவர்களுக்கு படைக்காமல் பகவான் படைச்ச எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்களோ அவங்களாம் சொல்கிற ஸ்தேன ஏவச, ஸ்தேனா திருடன்னு சொல்கிறாங்க. அப்போ யஜ்யம்ங்கிறது ரொம்ப முக்கியம். கலிகாலத்தில் யஜ்யம் ரொம்ப பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு யுகம் இது. யஜ்யம் பண்ணுறதுக்கான சுத்தமான நெய் கிடையாது, சுத்தமான பிராமணர்கள் கிடையாது. அப்போ என்ன செய்யறது அப்படின்னா, சங்கீர்த்தனமாக யஜ்யம், ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரேன்னு தினமும் 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 நீங்கள் ஜபம் பண்ணீங்கன்னு சொன்னால், ஏன்னா யஸ்மின் துஷ்டே ஜகத் துஷ்டம், விஷ்ணு திருப்திப்படுத்தப்பட்டால் எல்லாருமே திருப்தி அடைவார்கள். அப்போ நீங்கள் ஹரே கிருஷ்ணான்னு ஜெபம் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இந்திரன் சந்திரன் போன்ற எல்லா தேவர்களும் திருப்தி அடைந்து நம்மளுக்கு வேண்டியது எல்லாம் கொடுப்பாங்க. அப்போ இதில் ஒரு முக்கியமான ஸ்லோகம் தான் இந்த 3:13 சொல்லப்பட்டிருக்கு. யக்ஞசிஷ்டாசினோ சந்தோ முச்சியந்தே சல்வகில்பிஷகி புஞ்சதே தே துகம் பாப்பா ஏ பశ్చాத்ம காரணாத். என்ன அர்த்தம்? யாகத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட உணவை உண்பதால் பகவானின் பக்தர்கள் எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் விடுபடுகின்றனர். இப்போது கிருஷ்ணருக்கு அர்ப்பணித்து ஒரு உணவை நம்ம சாப்பிடணும், இதான் நம்ம சொல்ல வந்தோம். தாவரத்தில் பாவம் இல்லையா? அசைவத்தில் மட்டும்தான் பாவம் இருக்கான்னா கண்டிப்பாக தாவரத்துலையும் பாவம் இருக்குது. தானியமும் உயிர் தான், காய்கறிகளும் உயிர் தான், பழமும் உயிர் தான். ஆனால் இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு குறைஞ்சபட்சம் கொஞ்சம் அஹிம்சை, கொஞ்சம் ஹிம்சை பண்ணி தான் ஆகணும், கொஞ்சம் வன்முறை பண்ணி தான் ஆகணும். இந்த உடலை பராமரிக்கிறதுக்காக நம்ம எதையாவது சாப்பிட்டு தான் ஆகணும், எதையாவது செஞ்சு தான் ஆகணும். அப்போ என்ன செய்யணும்னா, நம்ம சைவ சாப்பாடாக எடுத்து கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்றோம். ஏன் நம்ம அசைவத்தை கொடுக்கக்கூடாதுன்னா, கிருஷ்ணர் கிளியராக சொல்கிறாங்க, பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோயம், இலையோ காயோ கனியோ பழமோ நீரோ எனக்கு கொடுத்துருங்க, அதை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறார். அப்போது தாவர பொருள்களாக தான் பகவான் கேட்குறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாவரங்களில் உணர்ச்சி ரொம்ப வளர்ந்து இல்லை, மிருகங்களில் உணர்ச்சிகள் வளர்ந்து இருக்குது. ஏன்னா நம்ம எப்படி இதனோட குழந்தை அப்பா அம்மான்னு பார்க்குறோமோ அந்த உணர்வு மிருகங்கள்கிட்ட இருக்குது. நம்மளோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இருந்தாலும் உணர்வுகள் அவங்கள்ட்ட இருக்குது. ஒரு கண்டுக்குட்டியை பிடிச்சி எடுத்திங்கன்னா மாடு குட்டை வரும், ஒரு மயிலோட முட்டையை எடுத்திங்கன்னா அந்த மயில் உங்களை துரத்திட்டு வரும், ஒரு கோழி கூட உங்களை துரத்தும். ஏன்னா அதில் உணர்வு இருக்குது. அடுத்தவங்க வீட்டில் போய் என்னுடைய உணவை எடுக்கிறதுக்கு உரிமை கிடையாது. ஆனால் ஒரு தக்காளி மரத்துலேருந்து தக்காளியை பறிச்சிங்கன்னா தக்காளி மரம் உங்கள்ட்ட கோச்சிக்காது, உணர்ச்சிகள் வளர்ந்து இல்லை. அப்போது அது குறைந்தபட்ச வன்முறையாக நம்ம செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கிறோம். அதனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால், அசைவம் சாப்பிட்டா பாவம் இல்லையா, சைவம் சாப்பிட்டா பாவம் இல்லையா, எல்லாத்துலேயும் பாவம் இருக்குது. ஆனால் விஷ்ணுவுக்கு அர்ப்பணித்து வரக்கூடிய பிரசாதத்தில் பாவம் இல்லை. அது சொல்கிறாங்க, விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவு என்பதால் பகவானின் பக்தர்கள் எல்லா விதமான பாவத்திலிருந்து விடுபடுறோம். ஆனால் தனது சுய இன்பத்திற்காக சாப்பிட்றவங்க வெறும் பாவத்தையே சாப்பிட்றாங்க, வெறும் பாவம் மட்டுமே கிடைக்கும். அப்போ சொல்கிறாங்க, மழையால் நம்ம தானியம் உருவாகுது, தானியத்தால் ஜீவன்கள் உடல் வாழ்கின்றது, அந்த யாகத்தால் மழை வருது, மழை வர்றதுக்கு யாகம்தான் முக்கியம். யாகம் பண்ணுறதுக்கு தானியம் வேண்டும், இது ஒரு சுழற்சி. யாகத்தை யஜ்ஞத்தை என்ன சொல்கிறாங்க கிருஷ்ணா அப்படின்னு சொன்னால், பகவத்கீதையில் யஜ்ஞ சக்கரம்னு சொல்கிறாங்க. ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானூ வர்த்தயதீயக.
சக்கரம். சக்கரம்னா என்னது? நான் தேவர்களுக்கு திருப்திப்படுத்துகிறேன், தேவர்கள் என்ன திருப்திப்படுத்துகிறாங்க, நம்ம திருப்பி தேவர்களை திருப்திப்படுத்துகிறோம், தேவர்கள் என்ன திருப்தி அடைகிறாங்க, இதனால் ஒட்டுமொத்தமாக திருப்தி அடைகிறது விஷ்ணு. இப்போ யக்ஞ சுரட்சி யார் ஒருத்தவங்க கைவிடுறாங்களோ கிருஷ்ணர் சொல்கிறாங்க அவன் பாவ வாழ்வு வாழ்கிறான், அவனுடைய வாழ்வே பயனற்றது அப்படின்னு பகவான் சொல்கிறாங்க. இது அதனுடைய 3ஆம் அத்தியாயத்தினுடைய 3வது பகுதி. இப்போ 4வது பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 17லேருந்து 35 வரைக்கும் இது ஒரு பெரிய பகுதி. ஏன்னா இந்த இடத்துல கிருஷ்ணர் என்ன பாயிண்ட் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சில நேரங்களில் பார்த்திங்கன்னா வாழ்க்கை நம்மளுக்கு சில அனுபவங்கள் கொடுக்கும். நம்ம பக்தி செய்ய பற்றுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எனக்கு இந்த விஷயத்தில் இந்த உலகத்தில் ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னு எண்ணம் வரும். உதாரணத்துக்கு எனக்கு வீடு வேணாம், கார் வேணாம். பாரு எவ்வளோ பக்தர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு பகவானுக்கு சேவை செய்ய கோயிலில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. சில பேர் பிருந்தாவனத்துக்கு போவாங்க, இமயமலைக்கு போவாங்க, காசிக்கு போவாங்க, எல்லாத்தையும் விட்டு போயிடுவாங்க. பற்றுங்கிறது ஒரு குறிப்பிட்ட நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அப்போ செயலை விட்டுடலாமா அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணர் அப்பையும் செயலை விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க கிருஷ்ணர், மனித பிறவியை தன்னுணர்வுக்காக உபயோகித்து தன்னில் மகிழ்ந்து தன்னிலே திருப்தி கொண்டு தன்னில் பூரணமாய் இருப்பவனுக்கு கடமைகள் ஏதுமில்லை. தன்னை உணர்ந்தவனுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வதால் அடைய வேண்டிய நோக்கமும் இல்லை. இத்தகைய கடமைகளை செய்யாதிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. மற்ற ஜீவன்களை எதற்கும் நம்பி இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. யாரையுமே சார்ந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த நிலையை நம்ம அடைஞ்சிட்டோம்னு சொன்னால் எந்த விதமான கடமையும் அவங்களுக்கு இல்லை, கடமையை செய்தாலும் தப்பில்லை. அப்போ 2 விஷயம் இருக்குது. அந்த நிலையை அடைஞ்சதுக்கப்புறம் செயலை செய்யலாமா, செய்யலாம், செய்யாமல் இருக்கலாமா, செய்யாமல் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனாலும் கிருஷ்ணர் சொல்கிறாங்க நீங்கள் செயல் செய்யுங்க. ஏன் சொல்கிறாங்க, எதுக்கு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, கர்மணைவஹி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதய லோக சங்கிரகம் ஏவாப்பி சம்பஷ்யன் கர்த்தும் மர்ஹசி. என்ன சொல்கிறாங்க, ஜனகரை போன்ற பெரிய பெரிய மன்னர்களும் கூட நியமிக்கப்பட்ட கடமைகளை செய்ததன் மூலம் பக்குவம் அடைந்தனர். எனவே பொதுமக்களுக்கு அறிவூட்டுவதற்காகவாவது நீ உன்னுடைய கடமையை செய்தாக வேண்டும். ஏன்னா இந்த சமுதாயத்தில் ஒரு நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு தலைவர் செய்கிறத பொதுமக்கள் பின்பற்றுவாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நடிகர்கள் சரி, பெரிய பெரிய அரசியல்வாதிகள் சரி, ஒரு சமூக விழிப்புணர்வு செயலை செஞ்சு காட்டுவாங்க. ஒரு நடிகர் இருக்காருன்னா ரத்த தானம் செஞ்சு காட்டுவார், அன்னதானம் செஞ்சு காட்டுவார். எதுக்கு செய்கிறாங்க? அப்போ அவங்க பண்ணுறப்ப அவங்க ரசிகர்களும் பின்பற்றுவாங்க. ஒரு நடிகர் இருக்கட்டும், அவர் பொதுவெளியில் அன்னதானம் பண்ண அவசியம் கிடையாது. எதுக்கு பொதுவெளியில் பண்ணுறாரு அப்படின்னா அவரை பார்த்து மற்றவங்க செய்வாங்க. அதே மாதிரி எனக்கு செய்ய வேண்டிய கடமை எதுவுமே இல்லை அப்படிங்கிற நிலையை அடைஞ்ச ஜனகர் போன்ற மகாஜனங்கள், பெரிய பெரிய பக்தர்கள் கூட செயல் செய்கிறாங்க. பீஷ்மர் செயல் செய்கிறாரு, ஜனகர் செயல் செய்கிறாரு. அவங்களும் எதுக்கு செயல் செய்யணும்? அவசியமே கிடையாது. ஆனாலும் அவர்களை பார்த்து மற்றவங்க செய்வாங்கிறதுக்காக, ஏன்னா பற்றற்று இருக்கக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பக்தர்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவங்கள பார்த்து பற்று உள்ளவர்கள் செஞ்சாங்கன்னா கிருஷ்ணர் அவங்கள சொல்கிறாரு, அவனை ஏமாத்துக்காரங்கிறார். வெளிப்புறமாக செயலை நிற்பாட்டிட்டு மனசுக்குள்ளே செயலை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கான் இல்லையா, அவன் ஏமாத்துக்காரன் அப்படிங்கிறார். அப்போது பற்றில்லாத அந்த தலைவர்களை பார்த்து பற்றுள்ள மக்கள் தன்னைத்தானே ஏமாற்றிக்கிட்டு அழிஞ்சு போயிடுவாங்க. அப்போ அதனால தான் பகவான் சொல்கிறார், அர்ஜுனா நீ உனக்கு பற்றியே இல்லை அப்படிங்கிற நிலைக்கு நீ வளர்ந்துட்டேன்னு நினச்சிட்டிங்கன்னா கூட பொதுமக்களுக்கு அறிவாட்டுவதற்காகவாது சேவை செய். ஏன்னா நீ தலைவனாக இருக்கக்கூடிய காரணத்தினால, ராஜாவாக இருக்கக்கூடிய காரணத்தினால உன்னுடைய பிரதிநிதிகள், உங்களுடைய பிரஜைகள் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. எதா ராஜா ததா பிரதான்னு சொல்லுவாங்க. ராஜா எப்படி இருக்கிறானோ பிரஜைகளும் அப்படி தான் இருப்பாங்க. அதனால் தயவு செஞ்சு நீ பற்று இருந்தாலும் சரி, பற்று விட்டு வந்துட்டேன்னு சொன்னாலும் சரி, உன்னுடைய கடமையை செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அடுத்த உதாரணம் ஜனகர் உதாரணமாக காமிச்சார் இல்லையா, மகாஜனகர் உதாரணம் காமிச்சார் இல்லையா, அடுத்த நிலையில் பகவான் சொல்கிறாரு, நமே பார்த்தாசி கர்த்தவியம் திரிஷூலோகேஷு கிந்தன நானவாப்தம் அவாப்தவ்யம் வர்த்தையே வச்ச கர்மணி. சொல்கிறார் கிருஷ்ணா, 3 உலகத்தில் எனக்கு செய்ய வேண்டிய கடமையே கிடையாது. பகவானுக்கு என்ன கடமை இருக்கும், என்ன அவசியம் இருக்குது, செயல் செய்ய வேண்டியதுக்கு அவசியம்?
ஆனால் சொல்கிறாங்க, எனக்கு எந்த தேவையோ நான் அடைய வேண்டியதோ இல்லை, இருந்தும் நான் விதிக்கப்பட்ட கடமை ஈடுபட்டுக்கிறேன். எதாகி தர்மசிய கிளானிர் பவதி பாரத. ஒவ்வொரு யுகத்தோறும் பிறவி எடுத்து வராரு. பிறவி எடுத்து வர்றப்போ அவர் சிஷ்யனாக இருந்து காட்டுறாரு, அப்பாவாக இருந்து காட்டுறாரு, அம்மாவாக இருந்து காட்டுறாங்க, குருவாக இருந்து காட்டுறாங்க, ராஜாவாக இருந்து காட்டுறாங்க, வழிநடத்தி. இப்போ ராமாயணம் எவ்வளோ கற்றுக்கிறோம், ராமாயணத்தில் எவ்வளோ நம்ம கற்றுக்குறோம், மகாபாரதம் எவ்வளோ கற்றுக்குறோம், நம்ம கிருஷ்ணர்டேருந்து எவ்வளோ கற்றுக்குறோம், ராமன்ட்டு எவ்வளோ கற்றுக்குறோம், நரசிம்மன்ட்டு எவ்வளோ கற்றுக்குறோம். அவங்க எதுக்கு செஞ்சு காட்டணும் அதை அவசியமே கிடையாது. ஆனால் கிருஷ்ணர் பண்ணிட்டாங்கப்பா நம்மளும் செய்வோம், ராமர் செய்கிறாங்கப்பா நம்மளும் செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுபாவம் நம்மள்கிட்ட வரும் இல்லையா? அதுக்காகத்தான் பகவான் சொல்கிறாங்க, நான் ஒரு உதாரணத்தை செய்து காட்டுவதற்காகத்தான் நான் பிறவி எடுக்கிறேனே தவிர எனக்கு பிறவி எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு இன்னும் உதாரணம் கொடுக்குறாங்க. விதிக்கப்பட்ட கடமைகளை கவனத்துடன் செயலாற்ற நான் எப்பொழுதாவது தவறினால் மனிதர்கள் எல்லாம் நிச்சயமாக என் பாதையை பின்பற்றுவார்கள். இப்போ விதிக்கப்பட்ட கடமை அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். விதிக்கப்பட்ட கடமை அப்படிங்கிறது நான் டாக்டர் ஆகிட்டேன், கலெக்டர் ஆகிட்டேன், அது கிடையாது. இதை பற்றி இன்னும் ஃப்யூச்சரில் அடுத்த வர ஸ்லோகத்தை சொல்லுவாங்க. வேதங்களில் பார்த்தீங்கன்னா 4 வர்ணம் 4 ஆசிரமம் இருக்குது. இப்போ எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, சனாதன தர்மத்தை அழிச்சிடணும்னு சொல்கிறாங்க இல்லையா. சனாதனம்னாலே அழிக்க முடியாதுன்னு அர்த்தம். அதை எப்படி நீங்கள் அழிப்பீங்க? சனாதனம்னா அழிக்க முடியாது, அது எப்படி நீங்கள் அழிப்பீங்க? சொல்கிறாங்க, நாங்கள் கொசுவை ஒழிப்பது போல் சனாதனத்தை ஒழிப்போம். இன்னும் நீங்கள் கொசுவையே ஒழிக்கலை, உங்களால் கொசுவையே ஒழிக்க முடியல, நீங்கள் சனாதன தர்மத்தை ஒழிக்க போகிறீங்க? இதெல்லாம் நடக்காத காரியம். அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா சனாதனம்னா என்னது? பிராமணா, சத்திரியா, வைஷ்யா, சூத்ரா, பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வானப்பிரஸ்த, சன்னியாசி. வாழ்க்கையினுடைய முதல் நிலை பிரம்மச்சாரி, பிரம்ம ஆச்சாரி, பகவானை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடியவன் பிரம்மச்சாரி. அடுத்து திருமண வாழ்க்கைக்குள்ளே போகிறவன் கிரகஸ்தன். திருமண வாழ்க்கையிலேருந்து வெளில வர பயிற்சி கொள்ளக்கூடியவன் வானப்பிரஸ்தன். அதையும் தாண்டி வர சன்னியாசம் எல்லாத்தையும் துறந்து வாழக்கூடியவன் சன்னியாசி. அதே மாதிரி பிராமணா, பகவானை பற்றி ஆராய்ச்சி செய்பவன் போதிப்பவன் பிராமணன். தன்னுடைய புஜபலன்களை அடிப்படையாய் கொண்டு உலகத்தை காக்கக்கூடியவன் சத்திரியன். தன்னுடைய புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி பொருளை ஈட்டுபவன், அதை மல்டிப்ளை பண்ணுறவங்க, பொருளை பெருக்கிறவங்க வைஷ்யர்கள். மற்றவர்களை சேவை செய்யக்கூடியவங்க சூத்திரர்கள். அவ்வளோதான். இதில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன்லாம் கிடையாது. இது 3 குணங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பிரிவு. அதனால் உங்களுக்கு இயற்கையாக என்ன குணம் வருதோ அதை செய்யுங்க. உங்களுக்கு பகவானை பற்றி ஆராய்ச்சி பண்ண ஆசையாக இருந்தால் நீங்கள் செய்யுங்க. இல்லைங்க எனக்கு பொருள் ஈட்டது ஆசை, சரி பொருள் ஈட்டுங்க. இல்லைங்க எனக்கு சம்பளம் கொடுத்துருங்க, நான் வேலை செய்கிறேன், அதை செய்யுங்க. இல்லை நான் நாட்டை காப்பாற்ற போகிறேன், அதை செய்யுங்க. இல்லை நான் கல்யாணம் பண்ணால் வாழ போகிறேன், கல்யாணம் பண்ணி வாழ போகிறேன், நான் சன்னியாசியாக இருக்க போகிறேன், கிரகஸ்தனாக இருக்க போகிறேன், 50 குழந்தை பெற்றுக்க போகிறேன், குழந்தையே பெற்றுக்க மாட்டேன், எல்லாம் ஓகே தான். ஒருத்தங்க போல் 5 விரல் ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் விதிக்கப்பட்ட கடமை. இப்போ இந்த பிறவி எடுத்துட்டீங்க, இந்த பிறவியில் நீங்கள் ஆணாக இருக்கீங்களா பெண்ணாக இருக்கீங்களா? ஆணாக இருக்கிறீங்க, ஆணுக்கான கடமையை செய்யுங்க. ஏன் பெண் மாதிரி இருக்க பார்க்குறீங்க? பெண்ணாக பிறந்துட்டீங்களா, பெண்ணுக்கான கடமையை செய்யுங்க. நீங்கள் எதுக்கு ஆணோட கடமையை செய்ய முயற்சி பண்ணுறீங்க? அதான் விதிக்கப்பட்ட கடமை. சில பெண்கள்லாம் இப்போ என்ன நினைக்கிறாங்க, பெண்ணியம்னா என்னென்னா ஆம்பளை மாதிரி இருந்தால் பெண்ணியமா, ஆணும் பெண்ணும் சமம். ஆணும் பெண்ணும் சமம் ஆண்மை நிலையில், உடல்நிலையில் ஒன்றும் கிடையாது. ஒரு ஆணால் செய்ய முடியாத செய்ய முடிஞ்சதை பெண் செய்ய முடியாது, ஒரு பெண்ணால் செய்ய முடிஞ்சது ஆண் செய்ய முடியாது. இது ஒரு அடிப்படை அறிவு. எப்படி சமமாக இருக்க முடியும்? அப்போ விதிக்கப்பட்ட கடமையை நம்ம செய்யாட்டி உலகமே அழிஞ்சிரும். உலகத்தில் எவ்வளோ பிரச்சனை வருது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா வர்ணாசிரமத்தை நம்ம பின்பற்றலை, சனாதன தர்மத்தை விட்டுட்டோம், விவசாயத்தை விட்டுட்டோம், பசு பராமரிக்கிறதை விட்டுட்டோம், கிராமத்தை சார்ந்து வாழ்கிறத விட்டுட்டோம், சுயசார்பு வாழ்க்கையை விட்டுட்டோம். யாரையோ நம்பி இருக்கிறோம், அமேசானுங்கிறோம், ஃப்ளிப்கார்ட்டுங்கிறோம், எங்கேயோ இருக்கிறோம், யாருனே தெரியல, அவனை நம்பி ரொம்ப இருக்கிறோம். உதாரணம் யூடியூப்பை நம்பி நிறைய பேர் இளைஞர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. யூடியூப்லாம் யார், அதனுடைய ஃபவுண்டர் யார், எப்படி இயங்குது தெரியாது, காசு வருது செய்வோம். யூடியூப் நாளைக்கு க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும் அவங்க வாழ்க்கை? ஆனால் தற்சார்பு வாழ்க்கை, என்கிட்ட நிலம் இருக்குது, என்கிட்ட மிருகம் இருக்குது, நான் மாடு இருக்குது, குதிரை இருக்குது, இதை வச்சு நான் பொழைச்சிக்கிறேன், தற்சார்பு வாழ்க்கை. அதை விட்டு எங்கேயோ போயிட்டோம். அப்போ இதுக்கு என்ன காரணம்? விதிக்கப்பட்ட கடமையை நம்ம செய்யாமல் நம்ம யாரோட கடமையோ நம்ம செய்கிறோம். அதையும் கிருஷ்ணர் சொல்லுவார், குறைபாடு உரியதாக இருந்தால் கூட உன்னுடைய கடமையை செய்ய, அடுத்தவன் கடமையை செய்யாத. இயல்பாகவே உங்களுக்கு சூத்திரனுடைய குணங்கள் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் சூத்திரனுக்கான கடமையை செய்யுங்க.
இல்லை பிராமணன் தான் உயர்ந்தவன், நான் பிராமணன் ஆக போகிறேன் அப்படின்லாம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படிலாம் கிடையாது. அதனால் உன்னுடைய கடமையை என்னில் அர்ப்பணித்து மயி சர்வாணி கர்மாணி சந்நியாசாத் யாத்மச்சேத சக நிராஷூர் நிர்மமோ பூத்வா யுக்துவ நிர்மம அகங்காரம் இல்லாமல் யுக்துவ சண்டை போடு விகஜஸ்வர். எப்படி சண்டை போடணும்? மயி சர்வாணி கர்மாணி, எனக்கு எல்லாற்றவற்றையும் அர்ப்பணித்து என்னோட மேலே உன்னோட கவனத்தை செலுத்தி பற்று இல்லாமல் நீ சண்டை போடு. எனவே அர்ஜுனா, என்னை பற்றிய முழு அறிவுடன் உனது எல்லா செயல்களையும் எனக்கு அர்ப்பணித்து பலனில் ஆசைகளின்றி உரிமை உணர்வையும் மனத்தளர்ச்சியையும் கைவிட்டு போரிடுவாயாக. அதனால் அர்ஜுனா, நீ தொழில் செஞ்சே ஆகணும், கடமையை செஞ்சே ஆகணும். உன்னுடைய கடமை, உன்னுடைய சுபாவம் நீ ஒரு சத்திரியன், போர் புரிய வேண்டியது உன்னுடைய கடமை. ஆனால் பற்று இல்லாமல் செய். மயி சர்வாணி கர்மாணி, என்னுடைய உணர்வில் சண்டை போடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய ரகசியத்தை பகவான் சொல்கிறாங்க. இந்த அறிவுரையை யார் பின்பற்றுறாங்களோ அவங்க பந்தத்திலேருந்து வெளில வந்து மோட்சம் அடைகிறாங்க. ஆனால் யார் ஒருத்தவங்க இதை பண்ணலையோ பகவான் சொல்கிறாங்க, ஆனால் யார் ஒருவன் பொறாமையினால் இந்த உபதேசங்களை அவமதித்து அவற்றை முறையாய் பின்பற்ற தவறுகிறானோ அவன் எவ்வித ஞானமும் இல்லாதவனாக முட்டாளாக பக்குவம் அடைவதற்கான முயற்சிகள் அனைத்திலும் நஷ்டமடைந்தவனாக கருதப்படுகின்றான். இப்போ இந்த சமூகத்தை பாருங்கள், இந்த சமுதாயத்தில் யாருக்குமே இறைநாட்டம் இல்லை, யாருக்குமே இந்த பகவத்கீதையை கற்றுக்கொள்கிறதுக்கான ஒரு ஆர்வங்கிறது இல்லை, பகவானை பற்றியான தேடல் இல்லை, சனாதனம் என்னன்னு தெரியல, வர்ணாசிரமம் என்னன்னு தெரியல, எல்லாமே தெரியாமல் அழிக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. அவங்க அழிஞ்சு போகிறாங்க. நம்ம சமுதாயம் முன்னேறதுக்கு நினச்சிட்டு இருக்கோம், அது முன்னேறலை, பின்னோக்கி போயிட்டுருக்குறோம், நம்ம மிருகமாயிட்டிருக்கோம். அப்போ பகவான் திருப்பி சொல்கிறாங்க, முக்குணங்களால் உனக்கு செயல் வருதோ அந்த செயலை நீ செய் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த பகவத்கீதையினுடைய 4வது பகுதி. இப்போ இதை சொன்ன உடனே அர்ஜுனனுக்கு புரிஞ்சிருச்சு, ஓகே நம்ம சண்டை போடணும், கிருஷ்ணன் சொல்லிட்டாரு. இப்போ அவருக்கு சந்தேகம் தீர்ந்துருச்சு. இருந்தாலும் அவனுக்கு இன்னொரு சந்தேகம் வருது. என்ன கேட்குறான்? இது பகவத்கீதையினுடைய இந்த அத்தியாயத்தினுடைய 5வது பகுதி. அர்ஜுனோவாச்ச அத்தக்கேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷः அனிச்சன் அப்பி வார்ஷ்ணேய பலாத் இவ நிஜோஜிதக. முக்கியமான கேள்வி. என்ன அர்த்தம்? அர்ஜுனன் விரவினான், ரிஷிகுலத்தவரே, விருப்பமில்லாவிட்டாலும் பலவந்தமாக ஈடுபடுத்தப்படுவது போல ஒருவன் பாவகாரியங்களை செய்ய எதனால் தூண்டப்படுகின்றான்? பார்த்தீங்கன்னா நம்ம சில காரியங்கள் செய்கிறப்போ இதை தப்பு நம்மளுக்கு உள்ளேந்து மனசாட்சி குரல் கொடுக்கும். இருந்தாலும் நம்ம அதை செய்வோம், விருப்பம் மேலே இருந்தாலும் செய்வோம். ஏன் செய்கிறோம்? அந்த கேள்வி தான் அர்ஜுனன் கேள்வி. கிருஷ்ணா, பாவம்னு தெரியுது, செய்யக்கூடாதுன்னு தெரியுது, ஆனால் நான் ஏன் செய்கிறேன்? அருமையான கேள்வி, நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி. நிறைய பேர் இந்த கேள்வி ஏன்டே கேட்டிருக்காங்க. அதுக்கு விடையே பகவான் சொல்கிறார். ஸ்ரீ பகவான் உவாச்ச காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவக. 2 பேர் காரணத்துக்கு. ரஜோகுணத்திலேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய காமமும் குரோதமும். காமம்னா அளவற்ற ஆசை, குரோதம்னு சொன்னால் கோபம். காமமும் கோபமும் தான் இந்த எல்லாத்துக்கும் காரணம். அது ரஜோகுணத்தில் உற்பத்தி ஆகுது. மகாசனோன்னா எல்லாவற்றையும் அழிக்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்கு? இந்த கோபத்துக்கும் பேராசைக்கும் காமத்துக்கும் இருக்கான். மகாசனோ அப்புறம் என்னது? மகா பாப்பமா, இது மிகப்பெரிய பாவம் இந்த கோபமும் இந்த காமமும். வித்தியேனம் இகவைரினம், இதை போல உனக்கு பெரிய எதிரி எங்கேயுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கோ அர்ஜுனா. அப்போது நம்ம எதிரியை நம்ம வெளில தேடுறோம் இல்லையா? எதிரி எங்க? இவன் தான் எதிரி, அவன் தான் எதிரின்னு சொல்ல. எதிரி எனக்குள்ளே தான் இருக்கிறாரு. யார்? நம்ம தான் எதிரியா? இல்லை, அந்த காமமும் கோபமும் தான் எதிரி. அப்போ அந்த காமத்தையும் கோபத்தையும் ஜெயிக்கிறவன் தன்னை ஜெயிக்கிறான். அதுக்கு உதாரணம் கொடுக்குறார். நெருப்பு எப்படி புகையாலையும் கண்ணாடி தூசியாலையும் கருப்பையாலையும் மறைக்கப்பட்டுள்ளதோ அதே போல காமத்தின் பல்வேறு நிலைகளினால் உயிர்வாழிகளும் மறைக்கப்பட்டுள்ளனர். இப்போ நம்மளை சுற்றி இந்த ஆசை நம்மளுக்குள்ளே இருக்குது. நெருப்பு எப்படி புகையால் சூழப்பட்டிருக்கோ இந்த ஆத்மாவை சுற்றி இந்த பேராசை அளவற்ற ஆசைங்கிற நம்மள்கிட்ட இருக்குது. அதை ஜெயிக்கணும். அதுதான் கர்மயோகம், அதுதான் பக்தி. அப்போ அந்த காமங்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிற அடுத்த கேள்வி. எங்கே உட்காந்துருக்கு அந்த காமம்? இந்திரியாணி மனோபுத்திர் அஸ்யாதிஷ்டானம் உச்சத்தே. அதிஷ்டானம்னு உட்கார்ற இடம். காமம் எங்கே உட்காருது?
இந்திரியாணி மனோ புத்திர், இந்திரியா புலன்களில் உட்காருதான். வேற எங்கே உட்காருது? மனத்தில் உட்காருதான். வேற எங்கே உட்காருது? புத்தியில் உட்காருதான். காமம் புத்தியில் காமம் இருக்குது, மனசில் காமம் இருக்குது, புலன்களில் காமம் இருக்குது. ஏத்தை விமோகத்தேஷ ஞானம் ஆவருத்திய தேகினம். இதன் மூலமாக ஜீவனின் உண்மை அறிவை மறைத்து காமம் அவனை மறைக்கிறது. இந்த காமம் என்ன பண்ணுமா? ஜீவனுடைய உண்மையான அறிவை மறைச்சிரும். அப்போ கிருஷ்ணன் சொல்கிறாரு, தஸ்மாத் துவம் இந்திரியான் யாதவ் நியமிய பரதர்ஷவா. அதனால் நீ உன்னுடைய புலன்களை ஒழுங்குபடுத்தணும்னா இந்த பாவத்தின் சின்னமாகிய காமத்தை ஆரம்பத்திலேயே அடக்கணும். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்படுறீங்கன்னு சொன்னால் அது ஆரம்பத்திலேயே அழிக்கிறது எளிது. அதை நீங்கள் வளர விட்டீங்கன்னா புலன்கள் ஆரம்பிக்கும். ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க, புலன்கள் ஆரம்பிக்கும். புலன்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மனசுக்கு வரும். எப்படி சொல்ல, ஒரு பொருளை பார்க்குறீங்க, அப்போ காமம் எங்கே இருக்குது? கண்ணில் இருக்குது. ஒரு விஷயத்தை கேட்குறீங்க, காமம் எங்கே இருக்குது? காதில் இருக்குது. அப்போது அந்த லெவலில் நீங்கள் கட் பண்ணி தூக்கி போகிறது ஈஸி இல்லை. வேண்டாம்மா, எனக்கு வேண்டாம். அதை நீங்கள் கட் பண்ணலைன்னா அடுத்து மனசுக்கு வரும். ஒரு மனசு யோசிக்கும், இது எப்படி எனக்கு கிடைக்கும், இது எப்படி எனக்கு வேணும், இது எனக்கு வேணும். அப்போ மனசு சொல்ல ஆரம்பிக்கும். அவள் காமம் எங்கே இருக்குது? மனசில் இருக்குது. அவள் அடுத்த நிலை என்ன அப்படின்னா, காமம் கேட்கும், புத்திக்கு போயிடும். புத்திக்கு போச்சுன்னா அதை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கும். இது எனக்கு வேணும். புத்தி. அதனால தான் கிருஷ்ணர் சொல்கிறாரு, என்ன வார்த்தை இது? ஆரம்பத்திலேயே ஆதவ் பாருங்க, தஸ்மாத்வம் இந்திரியான் யாதவ், புலன்களுடைய நிலையாகிய ஆரம்ப நிலையிலேயே இந்த காமத்தை அழிச்சிடு அர்ஜுனா. நீ காமத்தை இப்போ திருதராஷ்டிரனுக்கு என்ன பிரச்சனை? அவன் காமத்தை அடக்க விட்டுட்டான். தன்னுடைய பசங்க ராஜாவாகணுங்கிற பேராசை. துரியோதனும் அதே தான். அந்த ஆசையினால தான் அது அப்படியே வளர்ந்து அவங்க எந்த லெவலுக்கு போனாங்க? தன்னுடைய சகோதரனான பாண்டவர்களையே விஷம் கொடுத்து கொள்ள முயற்சி பண்ணாங்க. அரக்கு மாளிகையில் போட்டு நெருப்பை வச்சு கொல்ல முயற்சி பண்ணாங்க. என்னமோ முயற்சி பண்ணாங்க. எல்லாம் அழிக்கிற முயற்சி பண்ணாங்க. சூதாடி அவங்கள தோக்கடித்து காட்டுக்கு அமிச்சாங்க. அக்ஞான வாசத்துலேயும் அவங்கள கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாங்க. எப்படியாவது அழிச்சிடணும் அவங்கள அப்படின்னு முயற்சி பண்ணி, இது காமம். ஆரம்பத்திலேயே நம்ம கலைஞ்சிருந்தா அவங்க சகோதரில் ஒத்துமையாக இருந்திருக்கலாம் இல்லையா? இவங்க எல்லாருமே அழிக்கப்பட்டிருக்க மாட்டாங்கல்ல. அப்போது அந்த காமம் அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்திலேயே களையணும் அப்படிங்கிற விஷயத்தை கிருஷ்ணர் ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க. அப்போது இதில் இன்னொரு விஷயத்தை பற்றி சொல்கிறார் பகவான். இந்திரியாணி பராணியாகோ இந்திரியபியோ பரமனக மனசஷ்டு பரோ புத்தி யோ புத்தே பரதஸ்து சகா. அப்போ புலன்கள் இருக்குது, மனம் இருக்குது, புத்தி இருக்குது, ஆத்மா. 4 பேரை பற்றி இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறாங்க. புலன்கள், மனம், புத்தி, ஆத்மா. இப்போ புலன்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்தது இல்லையா? புலன்கள் நம்ம கண், காது, மூக்கு, வாய் இதெல்லாம் எவ்வளோ சக்தி கொண்ட ஒரு மெக்கானிசம். இந்திரியாணி பராணியாகோ, புலன்களை ரொம்ப சிறந்ததுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் இந்திரியப்பியோ பரம் மனக, ஆனால் புலன்கள் சக்தி வாய்ந்ததாக இருந்தால் கூட இந்த புலன்களை விட சக்தி வாய்ந்தது மனம். இப்போ ஏன் அமெரிக்கா போகணுன்னா உடம்பால் போக முடியாது, மனசால் போயிட முடியும். ஆனால் மனசால் போகணும்னு ஆசைப்பட தான் முடியுமே தவிர மனசுக்கு எப்படி போகணும், மனசை எப்படி திருப்திப்படுத்துறதுங்கிற அறிவை கொடுக்கக்கூடியது புத்தி. அதான் சொல்கிறாங்க, மனதை விட மனசஸ்து பரோ புத்தி, மனதை விட உயர்ந்தது புத்தி. ஆனால் புத்தியை விட உயர்ந்தது யாருன்னா ஆத்மா, ஜீவாத்மா, ஆத்ம நிலை. அப்போ ஆத்ம நிலை அடையணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் பகவான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து இந்த அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகத்தை எப்படி சொல்லி முடிக்கிறார் கிருஷ்ணா? இவ்வாறாக ஜடப்புலன்கள், மனம், புத்தி ஆகியவற்றை விட உயர்ந்தவனாகிய தன்னை நினைத்து ஆத்மாவை புரிஞ்சுக்கிட்டு பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா, தெளிவான ஆன்மீக புத்தியினால், கிருஷ்ண உணர்வினால் மனதை உறுதிப்படுத்தி காமம் எனும் திருப்தி பெற முடியாத எதிரியை ஆன்மீக பலத்தினால் வெற்றி கொள்ள வேண்டும். இப்போ அர்ஜுனான் என்ன செய்யணும்னு சொன்னால், உன்னுடைய பற்றை கொண்டுடு. சண்டை போடுற ஆசையை விட்டுறாத. நீ சண்டை போடணும், சண்டை போட்டே ஆகணும், அது உன் கடமை. ஆனால்
பற்று விட்டுடு. மனைவிக்காக சண்டை போடாத, சகோதரனுக்காக சண்டை போடாத, உனக்காக சண்டை போடாத, எனக்காக சண்டை போடு, கிருஷ்ணனுக்காக சண்டை போடு. தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணக்கூடிய என்னுடைய இந்த முயற்சி சொல்ல முடியாது, என்னுடைய இந்த இலக்கில், இந்த செயலில் நீ ஒரு கருவியாக இரு. நிமித்த மாத்திரம் பவார்ஜுனா, கருவியாக இருந்து சண்டை போடு, நீ பந்தத்திலேருந்து வெளில வந்துடுவேன்னு சொல்லி இந்த 3ஆம் அத்தியாயத்தை விளக்குறாங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் இந்த 3ஆம் அத்தியாயத்தில்னா, எல்லா செயலையும் ஒழுங்காக செய்கிறது கர்மயோகம் கிடையாது. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. பிரவருத்திம்ச நிவர்த்திம்ச நாவிதுர் அசுரஜனா. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியாட்டி அவங்கள அசுரர்கள்னு பகவத்கீதை சொல்லுது 16 சாப்டரில் 14 அத்தியாயத்தில். அப்போ எதை செய்யணும்னு சாஸ்திரம் சொல்லுதோ அதை மட்டும்தான் செய்யணும். அப்போ கடமைன்னா எது? நீங்கள் பிராமணா, சத்திரியா, வைஷ்யா, சூத்ரா, பிரம்மச்சாரி, கிரஸ்தா, வனப்பிரஸ்தா, சன்னியாசின்னு சொல்லக்கூடிய இந்த 8 நிலை தான் கடமை. அந்த ஸ்வரூபத்தில் நீங்கள் நிலைச்சு நின்று உங்களுடைய கடமை என்னவோ அதை செய்யணும். பிராமணன்னா இப்படி தான் வாழணும்னு ரூல்ஸ் இருக்குது, சத்திரியன்னா இப்படி தான் வாழணும், பிரம்மச்சாரி இப்படி தான் வாழணும், கிரகஸ்தன் இப்படி தான் வாழணும், சன்னியாசி இப்படி தான் வாழணும். அந்த கடமை ரூல்ஸ் இருக்குது. இன்னொருத்த கடமையை செய்யாதீங்க, உங்கள் கடமையை செய்யுங்க. ஒரு விஷயத்தில் பற்று இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த பற்றை திருப்திப்படுத்துறதுக்காக சாஸ்திர வழியில் யஜ்ஞத்தை பயன்படுத்தி நீங்கள் அந்த ஆசையை திருப்திப்படுத்தி கொள்ளுங்க. இல்லை எனக்குள்ளேயே திருப்தி இருக்குது, எனக்கு இந்த யஜ்ஞம்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட, எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட, மற்றவர்களை குழப்பாமல் இருக்கிறதுக்காவது நீங்கள் செயல் செய்யுங்க. ஏன்னா பற்று இல்லாதவன் செயல் செஞ்சாலும் ஒன்று தான், செயல் செய்யாட்டியும் ஒன்று தான் அப்படின்ட்டு கிருஷ்ணர் சொல்கிறாருன்னா, இந்த தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணக்கூடிய என்னுடைய இந்த போரில் என்னுடைய கருவியாக இருந்து பற்று இல்லாமல் ஒரு சத்திரியனுக்கான கடமையான போர் புரிவதை செய்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த அத்தியாயத்தை முடிக்கிறாங்க. இது ரொம்ப நிறைய நம்ம கற்றுக்கிட்டோம் இந்த ஸ்லோகத்தில். அது மட்டும் இல்லாமல் என்ன பார்த்தோம், சைவ சாப்பாட்லேயும் பாவம் இருக்குது, அசைவத்துலேயும் பாவம் இருக்குது. ஆனால் கிருஷ்ணர் சைவ சாப்பாட்டை மட்டும் எனக்கு நைவேத்தியம் பண்ணணும்னு கேட்குறதுனாலையும், சைவ சாப்பாட்டில் உணர்ச்சி நிலைகள் கம்மியாக இருக்கிறதுனாலையும், அந்த சைவத்தை நம்ம அன்போடு பக்தியோடு கிருஷ்ணனுக்காக சமைச்சு கிருஷ்ணனுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை கிருஷ்ண உணர்வில் நம்ம சாப்பிட்றப்ப எல்லா பாவங்கள்லேருந்து வெளில வரும். தனக்குன்னு சாப்பிட்றவங்க பாவத்தையே சாப்பிட்றாங்கன்னு கிருஷ்ணர் இந்த 3rd சாப்டரில் சொல்கிறாங்க. இந்த 3ஆம் அத்தியாயத்தை பொறுமையாக கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதை திருப்பி கேளுங்க. ஒரு தடவை கேட்டால் புரியாது, பெரிய சுருக்கம். இதை திருப்பி கேளுங்க. முடிஞ்ச பகவத்கீதையை கையில் வச்சு படித்து பார்த்துட்டு கேளுங்க, உங்களுக்கு புரியும். சந்தேகம் இருந்தால் இந்த கமெண்ட்ஸில் போடுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்கள் கொஷின்ஸ் கேளுங்க, நாங்கள் விடை கொடுக்குறோம். நாளை சந்திப்போம். 4ஆவது அத்தியாயம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் பிரபுபாத்.